அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பயிற்சிகள். இந்த பயிற்சி அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் கொடுக்குறாங்க, எங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்குங்க, அது எது சம்மந்தப்பட்ட இப்போ பயிர்கள் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, கால்நடைகள் வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, அது மாதிரி அதே மாதிரி மதிப்பு கூட்டுறது, அல்லது பேக்கிங் பண்ணுறது, அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரியான பொருள்கள், அப்படி இப்படின்னு எந்த தலைப்பை எடுத்தாலும் அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி கொடுக்குறங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னால், அந்த பயிற்சி கொடுக்குறவங்களோட திறமையை பொறுத்தது. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டா, மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியரோட அலுவலகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது கேவிகே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, வேளாண் விஞ்ஞான மையம் அப்படி இருக்கும். அவங்கள்ட்ட என்ன தெரியும் அப்படின்னா, வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதுலேயே கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படி ஒரு கட்டடம் இருக்குங்க. கால்நடை பயிற்சி மற்றும் அவங்கள்ட்ட என்ன கிடைக்கும்? கால்நடை சம்மந்தப்பட்ட எல்லாம் கிடைக்கும். இப்போ இவங்க 2 பேர்த்துலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. பட்டு குறிப்பிட்டு எனக்கு இது பற்றி, அதாவது நன்னீர் இறால் வளர்க்கணும், நன்னீரில் மீன் வளர்க்கணும், கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, அப்படி குறிப்பிட்டு வேணும்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குங்க. தேனீ வளர்ப்பு அப்படின்னா தேனீ வளர்க்குறதுல இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை சொல்லித்தரவங்க இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, பொதுவான விஷயங்களை எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் உதாரணத்துக்கு தேனீங்கிறது பூவில் போய் தேன் எடுத்துகிட்டு வரணும். அப்போ பூ இருக்கணும். பூ இல்லாத மாதங்களில் அந்த தேனியை எப்படி வளர்க்கணும், இதை தெரிஞ்சுக்கிறது, தேனை எப்படி எடுக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி பிரித்து எடுக்கணும், இந்த மாதிரி நுட்பமாக சொல்லித்தர்றது அப்படிங்கிறது தனி நபர்களோட திறமை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் பயிற்சி எடுக்கணும். பொதுவான விஷயத்துக்கு பயிற்சிக்கு போகக்கூடாதுங்க. பொதுவான விஷயம் தெரிஞ்சாலும் அடுத்து நுட்பமாக அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வத்தல் போடுறோம், கொத்தவரங்காய் வத்தல் போடுறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக காய வச்சு வத்தல் போடுறது ஒரு விஷயங்க. அதிலே தூசி இல்லாமல் சூரிய உலர்த்தியில் எப்படி அது நம்ம பண்ணலாம். அடுத்து அதிலேயே ஒரு மோரில் ஊற வச்ச ஒரு பொருளை எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் உலர்த்தணும், எப்படி பேக் பண்ணால் நமக்கு பூஞ்சை வராமல் இருக்கும், அதுக்கு என்னென்ன விதமான எளிமையான தொழில்நுட்பங்கள், நாட்டு தொழில்நுட்பம் என்ன, வேறு பொருளை சேர்த்து பண்ணக்கூடிய தொழில்நுட்பம், இதெல்லாம் சொல்லித்தர்றது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இது ரொம்ப எளிமையானதும் கூட. நான் அப்படி சொல்கிறதுனால அது ஏதோ கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், இதுதான் நான் சொல்கிறேன். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் பயிற்சிக்கு போகிறோம், அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், சார் எனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், நீ எங்கே போகலாம். அவங்கள்ட்டே கேட்டுட்டு அவங்க எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு இல்லைங்க நீங்கள் நாமக்கல் போங்க, நாமக்கல்லில் நல்லா சொல்லித்தருவாங்க, அல்லது தருமபுரி போங்க, இதை பற்றி சொல்லித்தருவாங்க, நாகப்பட்டினம் போங்க, இதை பற்றி சொல்லித்தருவாங்க, அப்படி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாத அந்த முன்னோடி விவசாயிகள் வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இறால் வளர்க்குறவங்க, காடை வளர்க்குறவங்க, மீன் வளர்க்குறவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர் தருவாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு எளிமையான முறையில் அதை எப்படி வளர்க்குறது, எந்த இடத்துல தப்பு நடக்கும், நீங்கள் இதிலெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கே தப்பு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நடக்கிறத அதை மட்டும் அந்த தப்பு நடக்கக்கூடிய இடங்கள் எது, ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னாலும் சரி, ஒரு பக்கம் அதை எப்படி அனுப்பணும், அல்லது எப்படி சொல்கிறது, அனுப்புகிறோம், அல்லது சேமித்து வைக்கிறோம், அல்லது விற்பனைக்கான விலைகளை முடிவு பண்ணுறது, பேக்கிங் மெட்டீரியல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. ரொம்ப எளிமையானது கூட. நமக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்க பையனோ பொண்ணோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப எளிமையாக நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போய் கற்றுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சம்மந்தப்பட்டு எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்.
மீண்டும் சந்திப்போம்.